அமைதிப்படையை அடிச்சுக்கிற இன்னொரு அரசியல் படம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எம்ஆர் ராதாவுடைய ரத்த கண்ணீருக்கு பின்னாடி மிக முக்கியமான ஒரு அரசியல் படமாக அமைதிப்படையை சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக அது திராவிட இயக்க விமர்சன படம் தான். அது ஒரு ஏறத்தால இன்னும் சொல்ல போனால் திமுகவை விமர்சனம் பண்ணி தான் அதில் அந்த நேரம் வைகோ கட்சி ஆரம்பிச்ச நேரம் வைகோவை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் அந்த படம் கொஞ்சம். இவங்க 2 பேருமே மதிமுக அனுதாபிகளா இருந்தாங்கல்ல. அந்த தாய் மாமன் மாமன் மகள் அமைதிப்படை அந்த டீம் சமயம் ஃபுல்லா கரெக்டாக வைகோ கட்சி ஆரம்பிச்ச காலகட்டம் 93. அவர் கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு தான் அப்படியே சத்யராஜ் அப்படியே வைகோ மாதிரியே நடந்து வருவாரு. ஆனா ராசப்பங்கிற ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். எனக்கு வேண்டியதெல்லாம் நல்லவங்க தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. ஆனா அதுக்கு முன்னால நீங்க மந்திரியாயி. அமைதிப்படையிலே ஒரு சீன்ல ஒரு போராளி, ஒரு தலித் போராளி மாதிரி ஒரு காட்சி வரும். உன் பேர் என்னன்னு கேட்டா கோபால் சாமி. அது சென்சார்ல கட் பண்ணிருப்பாங்க. சத்யராஜ் கேட்பாரு உன் பேர் என்னன்னா கோபால் சாமின்னு அதை சென்சார்ல கட் பண்ணி சொல்லுவாங்க. சத்தியத்தால் உயர்ந்து நிக்கிற உங்களை மாதிரி ஒருத்தர் 2 பேர் இன்னும் இருக்கிறதுனால தான் தமிழை இன்னும் தலைநிமிர்ந்து நிக்கிறான். உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றேன். உங்க பேரு? தீவிரமான வைகோ ஆதரவாளராக மணிவண்ணனும் சத்யராஜும் இருந்திருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மணிவண்ணன்ட்ட ஒரு கொள்கை பற்று இருந்துச்சு. அவர் உதவி இயக்குனர் எப்படி தேர்வு செய்வார் அப்படின்னா, இப்போ